அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தோம்னா இந்த சாலையை பார்த்தா புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். விருதுநகர், மதுரை டு விருதுநகர், விருதுநகர் டு தூத்துக்குடி, அந்த முக்கியமான நெடுஞ்சாலையில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். நான் இருக்கிற தொகுதிக்கு இந்த தொகுதி பெயர்லேயே ஒரு ஃபார்முலாலாம் உருவானது அப்படின்லாம் பரவலாக சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்டது. கரெக்ட். மதுரை திருமங்கலம் தொகுதியிலிருந்து தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டார் தொகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை திருமங்கலம் தொகுதி. இங்கே அதிமுக சார்பாக சிட்டிங் அமைச்சரான உதயகுமார், திமுக சார்பாக சேடப்பட்டி முத்தையாவுடைய மகனான மணிமாறன், அமமுக கூட்டணியில் மருது சேனைங்கிற அமைப்பை சேர்ந்த ஆதிநாராயணன், அதற்கடுத்து மக்கள் நீதி மையத்தில் ராம்குமார், நாம் தமிழரில் மை சாரால் ஆகிய 5 பேரும் இந்த தொகுதியில் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதிக்குள்ளார வெற்றிக்காக ஒவ்வொருத்தரும் என்ன வகையில் ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எந்த வகையில் பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க, யாருக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிற எல்லாவற்றையுமே விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சகோ Se.Tha இளங்கோவன். தொகுதிக்குள்ளார போவோம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது எந்த அடிப்படையில் இருக்குது, எப்படி இருக்குது? மக்கள் தொண்டுக்கு மக்கள் அங்கீகாரம் தருவாங்க. நீங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிறது எதிர்கட்சிகளும் களத்தில் இருக்க மற்ற வேட்பாளர்களும் வைக்கிற ஒரு புகாராக இருக்குது. திருமணத்தில் உதயகுமார் ஜெயிப்பார். கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. அது உதயகுமார் அம்மாவுக்காக பாடுபட்டுக்கிட்டு நல்ல முறையில் இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை விஷயம் செய்யலை. சோப்பு டப்பாவையும் ஒரு சோப்பையும் கொடுத்துட்டு சோப்பு கட்டுறாரு அவர். 99% வந்து இங்கே வரப்போகிறது ஆதிநாராயணன் அவர்கள். இந்த திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2021 தேர்தலில் ஆண் வாக்காளர்களை விட அதிக அளவில் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்போ இங்கே யார் வெற்றி பெறுகிறாரோ அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது பெண் வாக்காளர்களாக இருப்பாங்க அப்படின்னா மிகை கிடையாது. அதனாலும் பெண்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அவங்கள மேம்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களையும் முன் வச்சு தான் இங்கே இருக்கிற பிரதானமான கட்சிகள் பரப்புரையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிக அளவில் இருக்கிற தொழில்னு பார்த்தோம்னா விவசாயம். ஆனாலும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக, 15லேருந்து 20 ஆண்டுகளாக இங்கே நெல் விளைச்சலும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் தண்ணீர், டேம் தண்ணி வந்து இங்கே வர்றதுங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் முன் வைக்கிறாங்க. இதனால் விவசாயம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியுது. இதை கடந்து இந்த தொகுதியில் இருக்கிற பலரும் வந்து வெளிநாட்டுக்கெலாம் போயிருக்காங்க. மேலும் மிலிட்ரிக்கும் அதிக அளவில் இந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல். இதை கடந்து இந்த தொகுதியில் படித்த இளைஞர்களும் பரவலாக இருக்காங்க. அவர்களுடைய வேலை வாய்ப்பை யார் உறுதி செய்கிறாங்களோ அவர்களுக்கான வெற்றி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறதும் இந்த தொகுதியில் வளம் வந்ததுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. சரி, இந்த தொகுதியில் மீண்டும் வெற்றியை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக வளம் வந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அதிமுகவுடைய அமைச்சரான வேட்பாளரான உதயகுமார். அவர் தீவிரமாக தன்னை ஆன்மீகவாதியாகவே முன்னெடுத்துக்கிறாரு. ஆன்மீகம் வந்து தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னும் நம்புகிறாரு. இதை ஒட்டி தினமும் காலையில் முருகன் வழிபாடு நடத்திடுறாரு அப்படின்னும் அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க. சரி, அவர் வழிபாடு செய்கிற அந்த பகுதிக்கு போவோம். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தோம்னா மதுரையில் நேதாஜி தெரு, அந்த தெருவில் இருக்கிற தண்டாயுதபாணி கோயில், முருகன் கோயில், அங்கேருந்து தான் நம்ம பேசுகிறோம். தினமும் இந்த கோயிலுக்கு அதிகாலையிலேயே ஒரு 4:30 மணி அளவில் இந்த கோயிலுக்கு தினமும் வந்து இங்கே முருகனை வணங்கிட்டு அதன் பிறகு குன்னத்தூரில் இருக்கிற ஜெயலலிதா அம்மா கோயில், அங்கேருந்து அவங்களையும் வணங்கிட்டு அதன் பிறகு தான் தினமும் தன்னுடைய பரப்புரையை தொடங்குறாரு அமைச்சர் உதயகுமார் அப்படின்னு அதிமுகவினர்லாம் தெரிவித்தாங்க. உள்ள அமைச்சர் உதயகுமார் அவர்கள் வந்து உள்ள சாமி கும்பிட்டுருக்காரு. அங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி பாலாபிஷேகம் அப்படிங்கிறனால கூடுதலாகவும் அங்கே உள்ள வந்து மந்திரங்கள் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. காத்திருப்போம். வெளியில் வந்தால் அவர்கிட்ட சில கேள்விகளும் முன்வைப்போம். ஐயா, இப்போ திருமங்கலம் தொகுதியில் நீங்கள் களத்தில் இருக்கீங்க. எதிர்த்து பார்த்தோம்னா அவங்க ஆதிநாராயணன் மருது சேனை அந்த அமைப்பில் அமமுகவில் இருக்காங்க, திமுகவில் மணிமாறன் இருக்கார். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது எந்த அடிப்படையில் இருக்குது, எப்படி இருக்குது? மக்கள் தொண்டுக்கு மக்கள் அங்கீகாரம் தருவாங்க.
நாங்கள் நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறோம், திட்டங்களை தந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி தருவோம். திருமங்கலம் தொகுதியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டீங்களா? நீங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளும் களத்தில் இருக்க மற்ற வேட்பாளர்களும் வைக்கிற ஒரு புகாராக இருக்குது. 100% நிறைவேற்றிருக்கிறோம். அது நிறைவேற்றினது மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ தான் வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு தொகுதியை பற்றி தெரியாது. அவங்க அங்கே இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தொகுதியை பற்றி என்ன திட்டங்கள் நடந்திருக்குன்றது தெரியாது. ஏன்னா அவங்க தொகுதிக்குள்ளே 5 வருஷம் வரல. அமைச்சர் மற்றும் திருமங்கலம் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளரான ஆர்பி உதயகுமார் அவருடைய கருத்துக்களை நம்ம இப்போ கேட்டோம். நம்ம கேட்ட கேள்விகளுக்கான அவருடைய பதில்களை இதை முடிச்சுட்டு, இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அவர் உடனடியாக பிரதமர் மோடி அவர்களுடைய மீட்டிங் இங்கே இருக்குது, அதற்கான இட பார்வையிடறதுக்காக அவர் கிளம்பிட்டார். அடுத்து பார்த்தோம்னா இவர் துணை முதல்வரும் அதுக்காக வந்திருக்காரு. அதனால் அவரை பார்க்கறதுக்காகவும் அவர் கிளம்பியிருக்காரு. சரி, நாம் அவருடைய தொகுதிக்குள்ளார பயணிப்போம், இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சார், இந்த திருமங்கலம் தொகுதியில் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரா? இந்த தொகுதியில் நிலைமை எப்படி இருக்குது? ஒரு வாக்காளராக சொல்லுங்கள். அவர் அவர் வந்து பரவாயில்ல, சொல்கிறது செய்கிறாரு, ஓரளவுக்கு செய்கிறாரு. ஆதரவுன்னு பார்த்தோம்னா அவருக்கு தான். திருமங்கலம் தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? திருமங்கலம் தொகுதியில் உதயகுமார் ஜெயிப்பார் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் அமைச்சர் வாக்குறுதிகளாக நிறைவேற்றியிருக்காரா? எப்படி இருக்கு உங்களுடைய தொகுதி, திருமங்கலம் தொகுதி? கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. அக்கா, இந்த எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? சொன்ன வாக்குறுதிலாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஐயா. யார் வந்தால் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடும். சரி, இந்த 5 வருஷத்தில் அமைச்சர் எப்படி செயல்பட்டிருக்காரு? அமைச்சர் நல்லா சூப்பராக தான் செயல்பட்டார். இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து கொஞ்சம் கடுமையான போட்டியாக இருக்குது. திமுக வேட்பாளர்லாம் அமைச்சர் எதுவுமே செய்யலை, நாங்கள் வந்தால் தான் செய்வோம் அப்படிங்கிறாரு. அது எல்லாரும் 2 பக்கம் சொல்கிறது தானே. இந்த யார் நல்லவங்கன்னு பார்த்து இப்போ இந்த தொகுதியில் போடுவாங்க. தொகுதியில் திமுக எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? திமுக வேட்பாளருக்கு எப்படி இருக்குது நிலவரம்? பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு இந்த தொகுதியில்? ரெட்டலைக்கு மக்களுக்கு வந்து தான் அவருங்கிட்டக்குள்ளே பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சாதுவாக அது உதயகுமார் அம்மாவுக்காக பாடுபட்டுக்கிட்டு நல்ல முறையில் இருக்கார். திருமங்கலம் தொகுதி அமைச்சர் ஆர்பி உதயகுமாருடைய தொகுதி எப்படி நல்லது பண்ணியிருக்காரா? உங்களுடைய பார்வையில் எப்படி? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு. இன்னும் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுரு, இன்னும் பார்த்து யாருக்கு போகலாம் பார்த்துட்ருக்கேன். பிரச்சாரத்தை பார்த்துட்டு போடுறேன். உங்களுடைய பார்வையில் உங்கள் தொகுதிக்கு வேண்டப்பட்டதெல்லாம் செஞ்சுருக்காரு அமைச்சர்? இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை விஷயம் செய்யலை, மக்கள் வந்து பார்க்கல. சும்மா அப்போ வந்து சோப்பு டப்பாவையும் ஒரு சோப்பையும் கொடுத்துட்டு சோக்கு கட்டுறாரு அவர். இந்த சோக்குக்கு மக்கள் வந்து மயங்க மாட்டாங்க. திறமையான வேட்பாளர்லாம் அங்கே தேர்ந்தெடுத்துருக்கான் அம்மாமுக கட்சியில். தொகுதிக்கு மக்கள் நம்மளை செய்வாருங்கிற ஒரு வேட்பாளரை இந்த விட தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை, திருமங்கலத்துடைய நிலைமை. திருமங்கலம் தொகுதியை பார்க்கும்போது வந்து மக்களுடைய நிலவரங்கள் வந்து முன்ன இருந்த ஆர்பி உதயகுமார் அவர் வந்து 2வது முறையுமே இது வந்துட்டு இப்போ முறை எல்லாமே அரசியல் வந்து ஒரு சரியில்லை. அப்படி சரியில்லைன்னு சொல்லணும்னா மக்களுக்கு வேண்டிய எல்லாமே வசதிகள் செய்யலை, அடிப்படை வசதியும் செய்யலை. பொதுவாக வந்து கிராமத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு எந்த இதுவுமே நேரடியாக வந்து சந்திக்கலை. இப்போ மக்கள்லாம் சொல்லப்படுறதுன்னா நம்மளுடைய ஆதிநாராயணன் அவர்கள் வந்து இந்த தொகுதி சார்ந்தவர். பொதுவாக மக்கள் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் என்னென்னா, அந்த தொகுதி அந்த ஊருக்காரன் வந்தாலே அந்த ஊருக்கான மக்களை வந்து எல்லாமே செய்ய முடியும். எங்கேயோ ஒருத்தனை கூட்டி வந்து இங்கே வந்து எங்களுக்கு என்ன செய்வார்? இது வரைக்கும் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்ய மாட்டார், எப்பயும் செய்ய மாட்டார். ஏதோ வந்து சும்மா வருவார் போவார். அதனால் வந்து இப்போ முழு மூச்சாக 99% வந்து இங்கே வரப்போகிறது ஆதிநாராயணன் அவர்கள். கடவுள் துணை தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னு நம்புகிறாரு ஆர்பி உதயகுமார். நாம் இந்த தொகுதியில் வலம் வந்த அதே நாளில் பார்த்தோம்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்திருந்தார். அவரும் ஆர்பி உதயகுமாரை ஆதரித்து தீவிரமாக பரப்புரையும் மேற்கொண்டார். இபிஎஸ் அவர்களுடைய பரப்புரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதிகமாக திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும், அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை. அதனால் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் அமைச்சர்களான ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், செல்லூர் ராஜு ஆகட்டும், அவர்களை ஆதரிங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பரப்புரையில் முன் வச்சிருந்தார். அதை தான் நம்மளும் பார்த்தோம். சரி, முதல்வர் மேல்மட்ட நிர்வாகிகள் இவர்களுடைய பரப்புரையெல்லாம் கடந்து இந்த தொகுதியில் வெற்றியை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தன்னுடைய அறக்கட்டளையும் நன்கு பயன்படுத்திக்கிறாரு. தமக்காக இருக்கக்கூடிய அந்த குழுவினரையும் தீவிரமான பரப்புரையிலையும் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. மேலும் எங்கள் அப்பாவை வெற்றி பெற வைங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமாருடைய மகளும் தீவிரமாக வாக்கு சேகரிப்புலையும் ஈடுபட்டு இருக்காங்க.
ஊரில் இருக்கிற பெரியவங்க உள்ளிட்ட முக்கியமானவர்கள் அனைவரிடமும் ரொம்பவே உருக்கமாக போய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க ஆர்பி உதயகுமாருடைய மகள். இன்னொரு பக்கம் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்து உத்தரவு போட்டதால் சிவரக்கோட்டை வட்டார விவசாயிகளும் ஆர்பி உதயகுமாருக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கும் முன் வந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறப்ப நம்ம பேசினப்ப தெரிய வந்ததாக இருக்குது. மேலும் இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஆர்பி உதயகுமார் கொடுத்த ஏதாவது ஒரு பரிசு பொருளாவது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும். அந்த பரிசு பொருட்கள் தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னு நம்பிக்கையோடவே இருக்காங்க அதிமுகவினர். ஆனாலும் அதிமுகவுக்கு கூடுதல் குடைச்சல் கொடுக்குற கட்சியாக இருக்கிறது என்னென்னா திமுக கூட கிடையாது. அமமுக கூட்டணியில் இருக்கிற மருது சேனை அமைப்பு அவங்க தான் இந்த தொகுதியில் களமிறங்கியிருக்காங்க. அவர்கள் தான் கூடுதல் குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா மருது சேனை அமைப்புடைய கரு ஆதிநாராயணன் அவர் தான் திருமங்கலம் தொகுதியில் களமிறங்கியிருக்காரு. இந்த தொகுதியில் பரவலாக அகமுடையார் சமுதாயத்தினர் மிக அடர்த்தியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தராக வேட்பாளராக இருக்கார். மேலும் இந்த தொகுதியே சேர்ந்தவராக இருக்கார் ஆதிநாராயணன். இது எல்லாமே அவருக்கு கூடுதலாக தொகுதியில் ஒரு ஆதரவு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவிலிருந்து அமமுக பிரிஞ்சு வந்ததால் அந்த வாக்குகள் இப்படி எல்லாமே அதிமுகவுக்கு கடுமையான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு அதிமுகவினர் கருதிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் குடோனில் பதுக்கி வச்சிருந்த பரிசு பொருட்களை அதிகாரிகள் மூலம் கைப்பற்ற காரணமானது முதல் உதயகுமாருடைய வேட்பு மனுவை நிறுத்தி வைக்க காரணமானது வரை பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆதிநாராயணன். இதுதான் ஆர்பி உதயகுமாருக்கான குடைச்சலுக்கான காரணமாகவும் இருக்குங்க. சரி, திமுகவுடைய வேட்பாளர் மணிமாறன் சேடப்பட்டி முத்தையாவுடைய மகன், அவருடைய மனநிலை என்ன? அதிமுக அமமுக கடுமையாக மோதிக்கிறாங்க. அமமுக கூட்டணி இதில் அமமுக கூட்டணி கடுமையாக வாக்குகளை பிரிப்பாங்க. அப்போ இயல்பாகவே திமுக வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அவருடைய மனக்கணக்காக இருக்குது. மேலும் உதயசூரியன் சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்தின் மூலமாகவும் வாக்குகள் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா முழுக்கவே அவரும் தன்னுடைய பரப்புரையை முன் வச்சுக்கிட்டே இருக்கார். இதுதான் இந்த 3 கட்சிகளுடைய இப்போதைய மனநிலையாகவும் பரப்புரையில் நம்ம பார்த்த விஷயங்களாகவும் அவர்களுடைய வியூகங்களாகவும் இருக்குது. இவர்களை கடந்து மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளரும் தொகுதியில் அங்கங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காரு. அந்த காட்சிகளையும் நம்ம தொகுதியில் வளம் வந்தப்போ பார்க்க முடிஞ்சது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இறுதியாக நம்ம இப்போ பார்த்தோம்னா அவ்வளவு எளிதாக ஆர்பி உதயகுமாரால் வெற்றி அடைஞ்சிட முடியாது. காரணம் ஆதிநாராயணன் கடுமையாக ஆர்பி உதயகுமாருக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலும் தொகுதி முழுக்கவே ஆர்பி உதயகுமார் தீவிரமாக வளம் வந்திருக்காரு. அவர் கொடுத்த பரிசு பொருட்கள்லாம் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்குற நேரத்தில் வைட்டமின் பா மூலமாக நிச்சயமாக கரை சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதும் ஆர்பி உதயகுமாருடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப களம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே தனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் பூஸ்டோட தான் நம்பிக்கையோடு தான் இருக்கார் ஆர்பி உதயகுமார். இதுதான் நம்ம இந்த தொகுதியில் வளம் வந்தப்போ புரிஞ்சிக்க முடியுது. மேலும் மதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெரும்பாலான தொகுதிகள், அதிலும் குறிப்பாக திருமங்கலம் போன்ற தொகுதிகளில் மக்களுடைய உணர்வுகளை வாக்குகளை தீர்மானிக்கிறதுல அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயமும் ஒரு பெரும் பங்காற்றுது அப்படிங்கிறதும் மக்கள்கிட்ட நம்ம பயணித்ததுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக சமுதாயம் பார்த்து வேட்பாளர்களையும் அவங்க கவனிக்கிறாங்க. அதுவும் ஒரு தாக்கம் செலுத்துது அப்படிங்கிறதும் இந்த பயணத்தில் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் திருமங்கலம் தொகுதியுடைய இப்போதைய நிலைமையாக இருக்குது. தேர்தல் நெருங்குறப்ப இந்த காட்சிகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதே போன்ற மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் சகோ Se.Tha இளங்கோவன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரோனா தீவிரமாகிட்டுருக்கு, அதனால் கூடுதலாக பாதுகாப்போடவும் இருங்க. உங்களுடைய கடமையும் ஆற்றி விடுங்க. வாக்களிக்கிறது. நன்றி, வணக்கம்.